ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையுமா நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனல் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலும் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்பதை நினைத்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த 2021 ஆண்டுக்குள் நீங்கள் புதிய தீர்மானங்களோடு அல்லது புதிய ஒரு சிந்தையோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு, புதிய கிருபைகளோடு கூட நீங்கள் நுழைந்திருப்பீர்கள். நிச்சயமாலுமே புதிய தீர்மானத்தோடு கூட நுழைந்த உங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் இந்த வருடம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்ய போகிறார். இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனமாகிய உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்கிற வேத வசனத்தை வைத்துதான் தேவன் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அதை வேத வசனத்திலிருந்து வாசிப்போம் என்று சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 10வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இது ஆண்டவர் மோசையோடு கூட பண்ணின உடன்படிக்கையை தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இதே வசனங்களை கொண்டுதான் தேவன் இந்த வருடம் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். நான் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் தொடர்ந்து ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். நான் உன் வாழ்விலே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறி காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லி மோசேக்கு சொன்னது போலதான் நம்மளிடத்திலும் சொன்னார். முதல்ல நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். அடுத்து நீங்கள் வேத வசனங்களை தியானிக்கும் போது உங்கள் வாழ்விலே அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்று சொன்னார். அடுத்து சொன்னார், கர்த்தரை நீங்கள் துதிக்க 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 உங்கள் வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள் என்று சொன்னார். இது தொடர்ந்து நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். இந்த வாரத்திலும் தேவன் நம்மளோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை நாம் தியானித்து அந்த வார்த்தைக்காக தேவ பிரசன்னத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வாரத்திலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம் 2-3 வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்ததே. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். மோசே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அதாவது எகிப்திலிருந்து அவன் ஓடி வந்து வனாந்தரத்திலே தன் மாமனாகிய எத்திரோவினுடைய ஆடுகளை அவன் மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்படி அவன் மேய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அற்புத காட்சி அவன் பார்க்கிறான். என்னவென்று சொன்னால், ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அக்கினி ஜுவாலையினால் அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முட்செடி எரிந்து கொண்டிருந்ததே தவிர, ஆனால் அந்த முட்செடி வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது இந்த அற்புத காட்சியை நான் போய் பார்ப்பேன் என்று சொல்லி மோசே கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்த்தான் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கிட்டே வாருங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லுகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், என் கிட்டே வாருங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ ஜனமே, இந்த வருடத்தினுடைய இந்த முதல் மாதத்திலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்று சொன்னால், கிட்டே வாருங்கள் அல்லது கிட்டே வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை 2020 வருடம் வரைக்கும் தேவனை விட்டு தூரமாய் நீங்கள் விலகி இருந்திருக்கலாம். ஒருவேளை தேவனை விட்டு விலகி பின்மாற்றத்துக்குள்ள விழுந்திருக்கலாம். ஒருவேளை விழுந்த பாவங்களுக்குள்ளே அல்லது விழுந்த மீறுதல்களுக்குள்ளேயே ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம்.
ஒருவேளை அவிசுவாசத்துக்குள்ள நீங்கள் விழுந்து போய் இருக்கலாம். ஒருவேளை முறுமுறுப்புக்குள்ள நீங்கள் விழுந்து போய் இருக்கலாம். வேதத்துல வாசிக்கிற பொழுது, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிருந்தானா. வேதத்துல வாசிக்கிறோம், தூர தேசத்துக்கு அவன் போயிருந்தான். ஒருவேளை இளைய குமாரனை போல தகப்பனை விட்டு, தேவனை விட்டு ஒருவேளை நீங்க தூர தேசத்துக்கு போயிருக்கலாம். அப்படி அவன் தூர தேசத்துக்கு போனது நிமித்தம் அவன் வாழ்க்கையில குறைவுபட தொடங்கினது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை தகப்பனை விட்டு, தேவனை விட்டு நீங்கள் தூர தேசத்துக்கு போனது நிமித்தம் உங்க வாழ்க்கையில குறைவுகள் வந்திருக்கலாம். ஒருவேளை ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை இழப்புகள் வந்திருக்கலாம். ஒருவேளை வியாதிகள் வந்திருக்கலாம். ஒருவேளை என் வாழ்க்கை இப்படி நாசமாகி விட்டது என்று சொல்லி ஒருவேளை தேவனை விட்டு தூரம் போனது மாத்திரமல்ல, விழுந்து 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 இன்னும் பாவத்துக்குள்ள, ஜெபம் பண்ணாத பாவத்துக்குள்ள, வேதத்தை வாசிக்காத பாவத்துக்குள்ள, அசுத்தம் என்கிற பாவத்துக்குள்ள இன்னும் நீங்கள் விழுந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு தேவன் சொல்லுகிறாருமா, தூர தேசத்துக்கு போன அந்த இளைய குமாரன் தகப்பனை தேடி வந்தது போல இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனிடத்தில் கிட்டே வாருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கிட்ட வாங்கள். மோசே அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று அவன் கிட்ட வந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த வருடம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிட்ட வா. இன்னொரு இடத்துல வேதத்துல வாசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறதுக்கு முன்பு பேதுரு அவன் தூரமாய் பின்பற்றி போனான். அவன் தூரமாய் இயேசு போய்கொண்டிருக்கிற பொழுது இயேசுவை அவன் தூரமாய் பின்தொடர்ந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ தேவனை விட்டு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பின்மாற்றத்துக்குள்ள இருக்கலாம். அப்படி பேதுரு முதல்ல தூரமாய் பின்பற்றினான். அதுக்கப்புறம் அவன் சபித்தான், சத்தியம் பண்ணினான், பின்பு அவன் மறுதளித்தான் என்று ஒவ்வொரு ஸ்டெப்பாய் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பின்மாற்றத்துக்குள் இருந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருவேளை இந்த 2020ஆம் ஆண்டு ஒருவேளை ஏதாவது ஒரு காரியம் நிமித்தம், பிரச்சனைகள் நிமித்தம் இந்த 2020ஆவது ஆண்டு வரைக்கும் ஒருவேளை தேவனை விட்டு நீங்கள் விலகி போயிருக்கலாம். தேவனை விட்டு தூரமா போயிருக்கலாம். தேவனை விட்டு விலகி பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்கலாம். ஒருவேளை விழுந்த பாவத்துக்குள்ள மறுபடியும் நீங்கள் விழுந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, என் கிட்டே வா, உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லுகிறார். என் கிட்டவா மகனே, என் கிட்டவா மகளே, உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை விழுந்த பாவங்களுக்குள்ளே இன்னும் விழுந்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிட்டவா, நான் உன்னை தூக்கி சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை தாளாட்டுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை ஏந்துவேன், தப்பவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாருமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை 2020 வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா அந்த 2021ஆவது ஆண்டு தேவன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். தேவன் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உங்கள் பேரில கர்த்தர் திரும்பவும் அவர் எழுதி கொண்டிருக்கிறபடினால இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாருமா, கிட்டே வாருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கிட்டே வருகிற பொழுது கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற தேவ திட்டங்களை மறுபடியும் நிறைவேற்றுவார். தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற சொப்பனங்களை, தரிசனங்களை, உங்களை குறித்து புஸ்தக சொல்லில் எழுதியிருக்கிற எல்லா வாக்கு தேவன் நிச்சயமாகவே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். நீங்கள் வாளாகாமல் தலையாக போகிறீர்கள், கீழாகாமல் மேலாக போகிறீர்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்த போகிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய கொம்பு உயரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒருவேளை தேவனை விட்டு நீங்கள் தூரம் போயிருந்தீர்கள் என்றால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மோசே அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று அவன் கிட்ட வந்தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை பாதாள குழியில, ஒருவேளை படுங்குழியில, ஒருவேளை பள்ளத்தாக்குக்குள்ள கடந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கிட்டவா மகளே, உன்னை மறுபடியும் தூக்கி சுமந்து கண்மலைக்கு மேலாக உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஆம்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அடுத்து வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வேத வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மோசே இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று அவன் கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் கண்டு மோசே மோசே என்று கூப்பிட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே,
ஒருவேளை 2020 வரைக்கும் தேவன் என்னோடு கூட பேசவில்லையே, தேவன் எனக்கு இன்னும் தரிசனமாகவில்லையே, ஒருவேளை தேவன் எனக்கு சொப்பனங்களை தரவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆதியிலே தேவன் உங்களுக்கு அநேக சொப்பனங்களை கொடுத்திருக்கலாம், தரிசனங்களை கொடுத்திருக்கலாம். இரவு நேரத்துல கர்த்தர் உங்களோடு கூட சொப்பனங்கள் வாயிலாய் பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை அதிகாலை ஜெபங்களை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட அதிகமாய் ஒருவேளை பேசியிருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்கள் ஜெப வாழ்க்கை தூரமாய் இருக்கிறபடினாலே, உங்களுடைய ஜெப வாழ்க்கை தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறது நிமித்தம், ஒருவேளை உங்கள் ஜெப வாழ்க்கை நீங்கள் பின்மாற்றத்துக்குள் இருக்கிறது நிமித்தம், ஒருவேளை நீங்கள் பாவத்துக்குள் விழுந்திருக்கிறது நிமித்தம், ஒருவேளை தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒருவேளை நீங்கள் விலகி தூரமாய் இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் உங்களோடு கூட பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் கிட்டே வா என்று சொல்லுகிறார். கிட்டே வந்த மோசேயோடு கூட பேசினது போல தேவனும் உங்களோடு கூட இனி பேச போகிறார். ஆபிரகாமை தேவன் சிநேகிதன் என்று அழைத்தாரே, மோசேயை தேவன் சிநேகிதன் என்று அழைத்து மோசையோடு கூட தேவன் முகமுகமாய் பேசினார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிட்ட வருகிற பொழுது நான் உன்னோடு முகமுகமாய் பேசுவேன், உனக்கு தரிசனமாவே நீ எனக்கு சிநேகிதனாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறாருமா. வேதத்துல வாசிக்கிறோம், மோசே அப்படி கிட்ட வந்த பொழுது மோசையோடு கூட கர்த்தர் பேசினது மாத்திரமல்ல, மோசையினிடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்டை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறார். அது என்னவென்று சொன்னால், அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து நீ விடுவித்து அவர்களுக்கென்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தில் கொண்டு போய் அவர்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாருமா, கிட்டே வா என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, ஏன் இந்த வார்த்தையை தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் என்றால், தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய வேலையை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறபடினால் தான் இதை உங்களோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாருமா, கிட்டே வந்த மோசையின் இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய வேலையை கொடுத்தது போல உங்களோடும் கூட, அல்லது நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வருகிற பொழுது உங்களுக்கும் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற வேலையை, அல்லது தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஊழியங்களை, அல்லது தேவன் உங்களை குறித்து எழுதியிருக்கிற புஸ்தக சூழலிலே எழுதியிருக்கிறதான வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை, திட்டங்களை, நோக்கங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாகத்தான் தேவன் இன்றைக்கு உங்களை கிட்டே வர சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இவ்வளோ நாள் நீங்கள் விழுந்து கிடந்தது போதும். ஒருவேளை சோர்வுல, துக்கத்துல, மனிதர்கள் நிமித்தம் வந்த போராட்டங்கள் நிமித்தம் ஒருவேளை நீங்கள் விழுந்து கிடக்கிறது போல இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் 2ஆம் விஷயம் சொல்றாருமா, நீ விழுந்து கிடந்தது போதும் என்று சொல்லுகிறார். உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரை என்று சொல்லுகிறார். என் சமூகத்துக்கு வா, என் கிட்டே வா, நான் உன்னோடு கூட பேசுவேன், உன்னோடு கூட நிறைய காரியங்களை நான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசையிட்டு கொடுத்தது போல நான் உன்னிடத்திலும் கொடுக்க வேண்டும், அல்லது உன்னை கொண்டுதான் ஒரு பெரிய திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். நீதான் மகளே, நீதான் எனக்கு, நீதான் எனக்கு என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தவிர எனக்கு வேற ஆள் இல்லை மகளே, உன்னைத்தான் நான் அனுப்புவேன், நீ வா, நீ எழுந்து வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் தயவு செய்து விழுந்த இடத்தில் நீங்கள் விழுந்து கிடக்காமல் நீங்க எழுந்து கிட்டே வாருங்கள். கிட்டே வருகிற உங்களை கர்த்தர் கண்டு உங்களோடு கூட பேசி உங்களிடத்தில் ஒரு பெரிய வேலையை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதை நிறைவேற்றி முடிக்க நீங்கள் யாவரும் ஒப்பு கொடுக்க இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் கேட்கிறேன். அடுத்து வேதத்திலிருந்து நம்ம வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 31வது வேத வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில். இடத்துல வாசிக்கிறோம், மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு சமீபித்து வருகையில். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மோசே கிட்ட வந்த பொழுது அங்கே ஒரு அதிசயத்தை பார்த்தான். அது என்னவென்று சொன்னால், இவ்வளவு அக்கினி ஜுவாலையாய் எரிந்து கொண்டிருக்கிறதான இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறதையும், அந்த முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனோடு கூட பேசுகிற அந்த அதிசயத்தை அந்த இடத்துல அவன் கண்டான். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்கள் அதிசயங்களை காணும். கிட்ட வந்த மோசே அதிசயத்தை பார்த்தான்.
மோசே கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது சொல்லுகிறார், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். ஆனால் முதல்ல அவனுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை அவன் பார்த்தான். தேவன் செய்கிற அதிசயத்தை அவனுடைய கண்கள் கண்டது. என கருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் கிட்டே வருகிற பொழுது உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். நீங்கள் கிட்டே வருகிற பொழுது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்கள் காதுகள் ஆச்சரியமானவைகளை கேட்க போகிறது, அல்லது அதிசயமானவைகளை கேட்க போகிறது. உங்களுடைய கைகள் அதிசயங்களை செய்ய போகிறது, அல்லது அதிசயங்களை தொட போகிறது. உங்கள் கால்கள் அதிசயமான பாதையிலே நடக்க போகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிட்டே வா, உன் கண்கள் அதிசயங்களை காணும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லுகிறார். நீங்கள் கிட்டே வாருங்கள். இன்னொரு இடத்துல நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது, மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 50வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இயேசு ஒரு நாள் எரிகோவின் வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். அங்கே பத்திமை என்கிற ஒரு குருடன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். எல்லாரும் அவனை அதட்டினார்கள். ஆனால் முன்னிலும் அவன் அதிகமாய் கூப்பிட்டான். அந்த இடத்துல கூப்பிட்டான் என்று முடியும். அடுத்த வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அப்படி அழைத்து வர சொன்ன உடனே அந்த இடத்துல வாசிக்கிறோம், அவன் உடனே மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். அவன் கிட்ட வந்தான். அவன் வாழ்க்கையே ஒரு இருளடைந்து போன வாழ்க்கை. கண்கள் குருடாக்கப்பட்டவனா, எல்லாவற்றையும் இழந்தவனா பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அவன், வேதத்துல வாசிக்கிறோம், அவன் கிட்டே வந்தான். இயேசுவினிடத்தில் கிட்டே வந்தான். அப்படி கிட்ட வந்த அவனை பார்த்து இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறாருமா. நீ கிட்ட வந்தேனா, நீ கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு உன்னோடு கூட பேசுவார். உன்னோடு கூட பேசுவார். உன்னோடு கூட பேசுவாருமா. அவன் கிட்டே வந்ததை பார்த்து இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்லுகிறான், நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்ன உடனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு பார்வையை கொடுத்தான். உடனே அவன் பார்வையடைந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். உடனே அவன் பார்வை அடைந்தான். எனக்கு அருமையான தேவச்சனமே, அவன் கண்கள் அதிசயங்களை கண்டது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாருமா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கிட்டே வருகிறதை கர்த்தர் காண்பார். கிட்டே வருகிற ஆண்டவர் உன்னை சும்மா விட மாட்டார்மா. நீ கிட்ட வருகிறதை பார்ப்பார். நீ கிட்ட ஆண்டவர்கிட்ட நெருங்கி 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 கிட்ட வருகிறதை கர்த்தர் நிச்சயமாய் கண்டு உன் கண்களை அதிசயங்களை காண செய்ய போகிறார். உன் காதுகள் அதிசயங்களை கேட்க செய்ய போகிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியை கர்த்தர் திரும்ப சொல்லுகிறார், என் கிட்டே வாருங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லுகிறார். வேதத்திலே இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வேதவசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30லிருந்து வாசிக்கிற பொழுது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிறான். அப்படி போய் கொண்டிருந்த பொழுது கள்ளர் கையில் அவன் அகப்படுகிறான். கள்ளர்கள் அவனிடத்தில் இருந்த வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை குற்றுயிராக விட்டு போய்விட்டார்கள். அந்த வழியாய் ஒரு ஆசாரியன் வருகிறான். அவனை பார்த்து விட்டு திரும்பி போய் விடுகிறான். அடுத்து லேவியன் வருகிறான். அவனும் அவனை பார்த்து விட்டு போய்விடுகிறான். ஆனால் மூன்றாவதாக சமாரியன் ஒருவன் வருகிறான். அந்த சமாரியன் அவன் கிட்டே வந்து அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவன் காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். என கருமையான தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாருமா, கிட்டே வாருங்கள்,
நீங்கள் கிட்ட வாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நம்ம கிட்ட வந்தா ஆண்டவர் நம் கிட்டே வருவார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இயேசு கிட்ட வந்தார். அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அல்லது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய சமூகத்துக்குள்ள அல்லது தேவனிடத்துல நம்ம கிட்டே போகிற பொழுது அடுத்து என்ன நடக்கிறது என்றால் அவர் நம்ம கிட்டே வருகிறார். வேதத்துல வாசிக்கிற பொழுது உடைந்து போனதை எடுத்துக்கொண்டு வா என்று ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொன்னார். அப்போ மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, மோசே அப்படி ஏறி போகிற பொழுது தேவன் இறங்கி வந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல வாசிக்கிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல தகப்பனை விட்டு இளையகுமாரன் தூர தேசத்துக்கு போகிறான். அப்படி தூர தேசத்துக்கு போகிறவன் திரும்பி வருகிற பொழுது தகப்பன் அவனுக்கு எதிர்கொண்டு ஓடினான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நம்ம கிட்ட வர வர, அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு அடி எடுத்து வை, நான் உனக்காய் 10 அடி எடுத்து வைப்பேன் என்று சொல்லுகிறார். வேதத்துல வாசிக்கிற பொழுது யோர்தானை பிளக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசாரியருடைய கால்கள் யோர்தானிலே பட வேண்டும். அப்போ ஒரு 8 ஆசாரியர்கள் எடுத்து வைத்து அந்த யோர்தானிலே அவருடைய கால்கள் பட்ட உடனே கர்த்தர் அடுத்த 8 அவர் எடுத்து வைத்து யோர்தானை பிளந்தார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ கிட்ட வந்தா நான் உன் கிட்டே வருவேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த சமாரியன் இயேசுவுக்கு அடையாளம், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அப்போ அந்த நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து அந்த உயிராய் விடப்பட்ட அந்த மனுஷனிடத்தில் கிட்ட வந்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நீங்கள் உங்க வாழ்க்கையில நடந்த நிறைய பிரச்சனைகள் நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம் காயப்பட்டு, வேதனைப்பட்டு, நொறுக்கப்பட்டு, பிழியப்பட்டு, இனி அடுத்த எல்லை என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை படுத்து கிடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை வியாதி நிமித்தம் முடக்கப்பட்டு, ஒருவேளை இந்த வியாதி என் சரீரத்துக்குள் வந்து விட்டது என்று சொல்லி நினைத்து 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 ஒருவேளை படுத்த படுக்கையாய் முடங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாருமா, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள், நிச்சயம் இயேசு உங்கள் கிட்டே வருவார், கிட்டே வருவார். ஒரு நாள் என்னை பார்க்கும்படி எங்களுடைய ஆபீஸ்க்கு ஒரு சகோதரி வந்தார்கள். அவர்கள் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அநேக காரியங்களை என்னிடத்தில் பேசினார்கள். நானும் அவர்களுக்கு அநேக ஆலோசனைகளை வேதத்திலிருந்து சொல்லிவிட்டு நாங்கள் இருவரும் ஜெபிக்கும்படியாய் முழங்கால் படியிட்டோம். அப்படி 2 பேரும் ஜெபிக்கும்படியாய் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில நான் அந்த சகோதரருடைய கையை பிடித்து தேவனை நோக்கி கெஞ்சி கெஞ்சி அழுது ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த சகோதரி ஒரு தரிசனம் பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த சகோதரனுடைய வலது பக்கத்தில் நின்று அந்த கேன்சர் இருந்த அந்த இடத்தை அவர் தடவி கொடுத்ததை அந்த சகோதரி நேரடியாய் பார்த்தார்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நம்ம கிட்ட வருகிற பொழுது இயேசு கிட்ட வந்து நம் காயங்களை கட்டி எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவருடைய சுய வாகனமாகிய அவருடைய தோளில் தூக்கி சுமக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனம், எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, உன்னை கைவிட அவருக்கு மனதில்லை, உன்னை விட்டு விலகி போக அவருக்கு மனதில்லை. நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை தேடி 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 மறுபடியும் வந்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்னவென்றால், உன்னை குறித்த தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. நீ தூரமாய் விலகி போய்விட்டையே என்று சொல்லி ஆண்டவர் உன்னை விட்டுவிட அவர் மனதில்லாமல் இருக்கிறார். இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று சொல்லுகிறார்மா, எழும்பி வா, கிட்டே வா மகளே என்று சொல்லுகிறார். நீங்கள் கிட்டே வருகிறதை கர்த்தர் நிச்சயம் கண்டு உங்களுடைய காயங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் தருவார், உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் மாற்றத்தை தருவார், உங்க குடும்ப சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்ய போகிறதா? செய்ய போகிறது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நிச்சயம் ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு போவார். இந்த 2021ஆம் ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சுமந்து கொண்டு போவேன். இந்த 2021ஆவது ஆண்டிலே நான் உன்னை சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை தூக்கி சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்களை தூக்கி சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தயவு செய்து விழுந்த இடத்திலிருந்து மறுபடியும் எழுந்து வாருங்கள், அவரிடம் கிட்டே வாருங்கள். நிச்சயமாலுமே உங்கள் கண்கள் அதிசயங்களை காண போகிறது. வேதத்திலிருந்து இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. இந்த இடத்துல வாசிக்கிறோம், எலியா சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து. இந்த 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுதே நம்ம இருதயம் ஒரு எழுப்புதல் அடையும். அதாவது வேதத்துல வாசிக்கிற பொழுது பாகாலின் தெய்வத்தை வணங்குகிறவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தெய்வம் தான் மழை கொடுக்கும் என்று. ஆனால் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த அந்த எலியா சொல்லுகிறார், இல்லை, இஸ்ரவேலின் தேவன் தான் மழையை கொடுப்பார் என்று. இது மிகவும் ஒரு போட்டியாக இருந்தது. இது நிமித்தம் எலியா ஜெபித்தான். ஜெபித்தது நிமித்தம் 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாமல் இருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். திடீரென்று ஆண்டவர் ஒரு நாள் எலியாவினிடத்தில் சொல்லுகிறார், நீ போ, மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல எலியா தேசத்துக்குள் வருகிறான். அந்த ஆகாப் ராஜாவுக்கு தன்னை காண்பிக்கிறான். காண்பித்து சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள். ஒருவேளை உங்கள் தெய்வம் மழையை கொடுத்தால் அல்லது வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினால் நான் உங்கள் தெய்வம் தெய்வம் என்று சொல்லுவேன். இல்லை என்று சொன்னால் நான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அவர் அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினால் அவரே தெய்வம் என்று சொல்லி 2 பேரும் ஒரு பெரிய சவாலுக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாகாலின் தெய்வத்தை வணங்கின எல்லாரும் அவர்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஒரு அசைவும் காணப்படவில்லை. அடுத்து எலியாவினுடைய வேலை வருகிற பொழுது எலியா என்ன செய்கிறார் என்றால், சகல இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள், என் கிட்டே வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு பெரிய சவால் அந்த இடத்துல நடக்கிறது. அப்படி நடந்திருக்கிற அந்த சமயத்துல எலியா செய்த முதல் காரியம், சகல ஜனங்களையும் முதல்ல கிட்ட வர சொன்னான். அதாவது இஸ்ரவேல் தேவனுடைய செட்டைக்குள் வந்தது போல இஸ்ரவேலினுடைய தேவனுடைய பலிபீடத்தண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிடுகிறார், என் கிட்டே வாருங்கள் என்று. அப்பொழுது சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அவன் கிட்டே வந்தார்கள். அவன் கிட்டே வந்த உடனே எலியா கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் கிட்டே வருகிறது மாத்திரமல்ல, தகர்க்கப்பட்டிருக்கிற உங்கள் ஜெப வாழ்க்கையை, தகர்க்கப்பட்டிருக்கிற உங்கள் அதிகாலை ஜெபம், தகர்க்கப்பட்டிருக்கிற உங்கள் இரவு ஜெபம், தகர்க்கப்பட்டிருக்கிற உங்கள் உபவாச ஜெபம், தகர்க்கப்பட்டிருக்கிற உங்கள் ஸ்தோத்திர ஜெபம், வேத வாசிப்பு, இதையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் செப்பனிட வேண்டும். அப்படி நீங்கள் செப்பனிடுகிற பொழுதுதான் உங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எலியா அதைத்தான் செய்தான். அவர்கள் எல்லாரும் கிட்ட வந்த பொழுது அவன் தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அந்த இடத்துல பெரிய கூப்பிடுதல் அவன் செய்யவில்லை. அவன் சொல்லுகிறான், இதையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படிதான் செய்தேன் என்பதை விளங்கப்படும் என்று என்னை கேட்டருளும் என்று சொன்னான். அடுத்த நிமிடமே வேதத்திலிருந்து வாசிக்கிற பொழுது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38, 39 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அப்படி கூப்பிட்ட உடனே என்னை கேட்டருளும் என்று கூப்பிட்ட உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அக்கினி இறங்கி அங்கிருந்த எல்லாவற்றையும் நக்கி போட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் எல்லாவற்றையும் அந்த இடத்துல பட்சித்து போட்டது, ஒன்றும் அந்த இடத்துல இல்லை. இதுக்கு தண்ணீர் முதற்கொண்டு அந்த இடத்துல இருந்தது, தண்ணீரை கூட அது பட்சித்து போட்டது. அப்பொழுது எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் கிட்ட வந்து செப்பனிடுகிற பொழுது
இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, நீங்கள் கிட்டே வந்து உங்கள் ஜப வாழ்க்கையும் செப்பனிட வேண்டும். அப்படி என்றால் உங்கள் ஜப வாழ்க்கையை மறுபடியும் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். ஒருவேளை அதிகாலை ஜபத்தை நான் அநேகர் இந்த நாட்களில சந்திக்கிற போது அவர் சொல்லுகிற வார்த்தை, என் அதிகாலை ஜபத்தை நான் இழந்து விட்டேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, இழந்து போன அதிகாலை ஜபம். ஏனெனில் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், மோசே விடியற்காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி காலமே தேவனுடைய சமூகத்தில் போய் நின்றான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். தேவ சமுத்திரம் போய் நின்றான். அந்த ஒழுங்கு எனக்கு அருமையான தேவச்சனம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் அதிகாலை ஜபத்தை விடாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் அதிகாலை ஜபம் ஒருவேளை தகர்க்கப்பட்டு கிடக்கலாம், உங்க வேத வாசிப்பு தகர்க்கப்பட்டு கிடக்கலாம், பரிசுத்த வாழ்க்கை தகர்க்கப்பட்டு கிடக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, கிட்டே வந்து அதை செப்பனிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீங்கள் செப்பனிடுகிற பொழுது உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். எனக்கு அருமையான தேவச்சனமே, திரும்பவும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கிட்டே வருகிற பொழுது கர்த்தர் அதை கண்டு உங்கள் கிட்டே வந்து உங்களுக்கு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு அதிசயத்தை செய்வேன், உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன், உங்களுடைய காயங்களை ஆற்றுவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை தூக்கி சுமப்பேன் என்று சொல்லுகிறார். ஒன்று, நீங்கள் கிட்டே வருகிற பொழுது உங்களுடைய கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நீங்கள் கிட்டே வருகிற பொழுது உங்கள் நிமித்தம் தேசத்துக்குள் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எலியாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கிட்ட வந்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டது நிமித்தம் கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பையும் மாற்றினார், தேசத்தினுடைய சிறையிருப்பையும் மாற்றினார். அது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடத்தக்கதாய் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நிரூபித்து காட்டினார். எனக்கு அருமையான தேவஜனமே, திரும்ப சொல்றார், ஒன்று, நீங்கள் கிட்டே வருகிற பொழுது உங்களுக்கு அதிசயம் நடக்கும். நீங்கள் கிட்டே வருகிற பொழுது உங்கள் நிமித்தம் தேசத்துக்குள் அற்புதங்கள் நடக்கும். அந்த தேசத்தில் நடக்கிற அற்புதத்தை கண்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் முறையிடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, வேதத்துல வாசிக்கிற பொழுது ஒருவேளை மோசே இந்த காட்சியை பார்த்து அவன் கிட்டே வராதிருந்திருப்பான் என்று சொன்னால் தேவன் அவன் மேல் வைத்திருக்கிற திட்டமும் அழிந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்திருக்கிற திட்டமும் தாமதித்திருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, கர்த்தர் சொல்லுகிறார்மா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிட்டவா, ஒன்று, உனக்கு அற்புதத்தை செய்வேன், உன் கண்கள் அதிசயங்களை காணும். நீங்கள் கிட்டே வருகிற பொழுது உங்களுக்குள் தேவன் வைக்கிற அற்புதங்கள், உங்களுக்குள் தேவன் வைக்கிற அடையாளங்கள், அல்லது தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிற மகிமை தேசத்தில் வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் அதை கண்டு கர்த்தரை துதிப்பார்களா. சுமித் விக்லஸ்வர்த்தை குறித்து ஏற்கனவே நான் உங்களோடு கூட சொல்லி இருக்கிறேன். 54 பேரை உயிரோடு கூட எழுப்பினவர், அவருடைய மனைவி உட்பட. அவர் தெய்வீக சுகத்துக்காய் மிகுந்த ஆவலோடு கூட ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஏனெனில் அவருடைய சரீரத்திலே இரத்தப்போக்கு வியாதி இருந்தது. அதற்கு பின்பு கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு அப்பண்டிக்ஸ், அதாவது குடல் வாழ் நோய் இருந்தது. அடுத்து அவருடைய கிட்னியில் கல் தங்கி இருந்தது. ஸ்டோன் ஃபார்ம் ஆனது நிமித்தம் சரீர ரீதியாக அநேக உபாதையங்களை அவர் அடைந்து வந்தார். ஆனால் அந்த தெய்வீக சுகத்துக்கு அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுதே ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் இனி நான் மருந்து மாத்திரை எடுக்கவே மாட்டேன் என்று சொல்லி அந்த குடல்வாழ் நோய் நிமித்தம் அவதிப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவருக்கே தெரிந்தது, இனி நான் மரித்து போய் விடுவேன், இனி நான் மரித்து போய் விடுவேன் என்று சொல்லி அறிந்து தன்னுடைய மனைவியாகிய பாலியை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரித்து போய் விடுவேன், அநேகர் வந்து உன்னிடத்தில் கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நீ டாக்டரை வர சொல் என்று சொன்னார். அதே போல டாக்டர் வந்தார், பார்த்து விட்டு சொன்னார், இந்த நோய் 6 மாதமாக உங்கள் சரீரத்தில் இருப்பது நிமித்தம் உங்க சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, அரித்து கொண்டிருக்கிறது, அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இவருடைய மனது ஒத்துக்கவே இல்லை. அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். பின்பு ஒரு தாயாரும் ஒரு இளைஞனும் அவரை பார்க்கும்படி வந்தார்கள்.
அந்த தாயாரும் அந்த இளைஞனும் ஸ்மித் விக்லஸ்வர்த்துக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த நேரத்திலே அவருக்குள் சுகத்தை தந்தார். இப்படி ஏராளமான சுகங்களை அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் மருந்து மாத்திரை எடுக்காமலே கர்த்தரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் பொருத்தனை பண்ணி இருந்தார். அதே போல ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்து நடத்தி கொண்டே வந்தார். அப்போ ஒவ்வொரு வியாதியும் அவர் வாழ்க்கையில வர 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 அவர் தேவனிடத்தில் கிட்ட போய் தெய்வீக சுகத்துக்காக ஜெபித்தார். இவர் கிட்ட போக 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 இயேசு கிறிஸ்துவும் அவருடைய கிட்டே வந்து 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 அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்தது நிமித்தம் ஒன்று, அவருக்குள் ஒரு அதிசயம் நடந்தது. இரண்டாவது, அநேக நாட்களுக்காய் அவர் தெய்வீக சுகத்தினுடைய அபிஷேகத்துக்காய் ஜெபித்தது நிமித்தம் அநேகருடைய வியாதிகளிலிருந்து அவர்களை விலக்கி தேவன் அவர்கள் வாழ்வில் அற்புதத்தை செய்கிறதுக்கு இவர் காரணமாக இருந்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கிட்டே வருகிற பொழுது ஒன்று உங்களுக்குள் அதிசயம் நடக்கும், இரண்டாவது உங்கள் மூலம் தேசத்துக்குள் அற்புதம் நடக்கும். அதுதான் ஸ்மித் விக்லஸ்வர்த்தனுடைய வாழ்க்கையில நடந்தது. ஒன்று, அவருக்குள் தெய்வீக சுகம், அவருக்குள் ஒரு அற்புதம் நடந்தது. அவருடைய ஜெபத்தின் நிமித்தம் அநேக கேன்சர் வியாதினால் அகப்பட்டிருந்தவர்கள், முடவராய் இருந்தவர்களை கர்த்தர் சுகமாக்கி தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொடுத்தார். ஒன்று, அவருக்குள் அதிசயம் நடந்தது. அவரை கொண்டு தேவன் தேசத்துக்குள் அதிசயங்களை செய்தார். சரித்திரத்தில் வாசிக்கிற பொழுது, அவரை குறித்து சரித்திரத்தில் வாசிக்கிற பொழுது 72வது வயதிலே அவர் சரீரம் மிகவும் பலவீனம் அடைந்தது. எல்லாரும் அவர் மரித்து போய் விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் சொன்னார், இல்லை ஆண்டவரே, இன்னும் எனக்கு ஒரு 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடு, உம்முடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னார். தேவனும் அவருக்கு இறங்கி அல்லது அவர் கிட்டே வந்து அவர் அதிசயத்தை காணும்படியாய் அவருக்கு 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தார். 87வது வயதிலே அவர் மரித்தார். ஒரு நாள் அதிகாலை வேளையில ஞாயிறு ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாய் ஆலயத்துக்குள் போனார். ஆலய ஆராதனையெல்லாம் முடிந்தது. முழங்கால் படியிட்டுக் கொண்டே இருந்தார். அப்படி முழங்கால் படியிட்டுக் கொண்டிருந்த பொழுதே அவருடைய உயிர் பிரிந்தது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கிட்டே வா மகளே, நான் உன் கிட்டே வந்து உனக்கு அதிசயத்தை செய்வேன், உன் காயங்களை கட்டுவேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவித்து சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, நீங்கள் கிட்டே வருகிற பொழுது உங்கள் நிமித்தம் தேசத்துக்குள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் தமது மகிமையை உங்கள் மூலமாகத்தான் வெளிப்படுத்த போகிறார். D.L. மூடி சொன்னார், ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேசத்துல வெளிப்படுத்துறதுக்கு உமக்கு சரீரம் ஒன்று தேவை என்றால் அது நானாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அவர் ஒப்பு கொடுத்த பொழுது தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். D.L. மூடியை கொண்டு தேவன் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் செய்ய போகிறாருமா. விழுந்த இடத்துல விழுந்து கிடக்காமல் தூசியை உதறி விட்டு எழுந்து தேவனிடத்தில் வாருங்கள், கிட்டே வாருங்கள். அவர் உங்களுக்கு கிட்டே வந்து உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். உங்கள் நிமித்தம் தேசங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தமது மகிமையை வெளிப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்துல செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னீரே. அப்படியா எங்கள் கண்கள் இந்த வருடத்துல நிச்சயமாய் அதிசயங்களை காணப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களை காணும்படியாக இந்த வாரத்துல தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனை, நீங்கள் கிட்டே வாருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கிட்டே வருகிறதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கிட்டே வருகிற பொழுது நீர் எங்கள் கிட்டே வந்து எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமையுடையவராய் இருக்க போகிறதுக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாசமுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே முழங்கால் படியிட்டு நான் உம்மிடத்தில் கிட்ட வருகிறேன். நான் இழந்து போன அபிஷேகத்தை எனக்கு தாரும், நான் இழந்து போன வல்லமை எனக்கு தாரும், நான் இழந்து போன ஊழியத்தை எனக்கு தாரும், நான் இழந்து போன குடும்ப வாழ்க்கை எனக்கு தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் உடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதே அவர்கள் கிட்டே போய் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஸ்மித் விக்ரஸ் ஒர்த்துக்கு எப்படி நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தீரோ அதே போல இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏராளமான பேர்களிடத்தில் உடைய அற்புதங்களும் அதிசயங்களும் விளங்கட்டு நீர் அவர்களுடைய கிட்டே போய் அவர்களை தொடுவீராக, அவருடைய காயங்களை கட்டுவீராக, அவர்கள் வியாதிகளை மாற்றுவீராக. இந்த குடும்பத்துக்குள் அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய பாசமுள்ள கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறப்பா. கிட்ட வந்த மோசே அற்புதத்தை பார்த்தது போல, கிட்ட வந்த மோசே அதிசயத்தை பார்த்தது போல, கிட்ட வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கிற அதிசயத்தை கண்டது போல எங்கள் கண்கள் அதிசயங்களை காண நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாசமுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.